ஹலோ வியூவர்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்க போற வரலாறு ஒரு மாவீரனின் கதை தான். 1970களுக்கு முன்னாடி தமிழ்நாடு கர்நாடகா எல்லையை ஒட்டியிருந்த சத்தியமங்கலம் காட்டுப்பகுதிகள் சாதாரண காடுகளாக இல்லை. அந்த காடுகளுக்குள் நுழைந்தவுடன் மனித உலகம் மெதுவாக மறைந்து போய்விடும். ஆயிரக்கணக்கான ஏக்கர் பரப்பில் பறந்திருந்த அடர்ந்த மரங்கள், யானைகளின் சத்தம், இரவு நேரங்களில் கேட்கும் விலங்குகளின் அலறல்கள், எப்போதும் பனிமூட்டத்தால் மூடப்பட்ட மலைப்பாதைகள், அந்த இடங்களில் வாழ்ந்த பழங்குடி மக்களின் வாழ்க்கை, இவை அனைத்தும் சேர்ந்து அந்த காட்டை ஒரு தனி உலகமாக மாற்றியிருந்தது. அங்கே சட்டம் இருந்தாலும் அந்த சட்டம் எல்லா நேரமும் காட்டுக்குள் செயல்படவில்லை. போலீஸ் இருந்தாலும் அந்த போலீஸுக்கு காட்டுக்குள் முழு கட்டுப்பாடு இல்லை. அந்த சூழலில் தான் பின்னாளில் இந்தியாவின் மிக பெரும் தேடப்பட்ட மனிதராக மாறப்போகும் ஒரு சிறுவன் பிறந்தார். அந்த சிறுவனின் பெயர் கூஸ் முனிசாமி வீரப்பன். பின்னாளில் இந்தியா முழுவதும் வீரப்பன் என்று மட்டும் சொன்னாலேயே பயமும் பதட்டமும் உருவாகும் அளவுக்கு அந்த பெயர் மாறப்போகிறது என்பதை அப்போது யாரும் நினைத்திருக்கவில்லை. ஆமாங்க, இன்னைக்கு நம்ம வீரப்பன் அவரோட கதையை தான் முழுதா பார்க்க போறோம். உண்மையான கதை என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நான் சொல்லுறேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவுக்கு ஒரு லைக்கும் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வெல்கம் டு ரீடிங் ஆஃப் ஹிஸ்டரி. 1952 ஜனவரி 18 கர்நாடகா மாநிலத்தின் கோவிந்தக்கம் என்ற சிறிய கிராமத்தில் வீரப்பன் பிறந்தார். அந்த கிராமம் சாதாரண கிராமம் அல்ல, அது காட்டோடு கலந்திருந்த ஒரு எல்லைப்பகுதி. அங்கே வாழ்ந்த மக்கள் பெரும்பாலும் வறுமையில் இருந்தவர்கள். கல்வி வசதிகள் மிக குறைவு. அரசு அதிகாரிகள் அரிதாகவே அங்கு வருவார்கள். மக்கள் வாழ்க்கை முழுவதும் காடு சார்ந்தது. வேட்டை, மரம் வெட்டுதல், காட்டு பொருட்கள் சேகரித்தல், இவையே அவர்களின் வாழ்வாதாரம். அந்த சூழலில் தான் வீரப்பன் வளர்ந்தான். சிறு வயதிலிருந்தே அவனுக்கு காட்டை பற்றிய அறிவு அதிகம். எந்த பாதை எங்கே போகும், எந்த இடத்தில் யானைகள் வரும், எந்த இடத்தில் விலங்குகள் தண்ணீர் குடிக்க வரும், இவை எல்லாம் அவனுக்கு சிறிய வயதிலிருந்தே தெரிந்திருந்தது. மற்ற குழந்தைகள் விளையாடி கொண்டிருந்த வயதில் வீரப்பன் காட்டுக்குள் மணி நேரங்களாக சுற்றி கொண்டிருப்பான். அவனுக்கு காடு என்பது பயமல்ல, அது அவனுடைய உலகம். வீரப்பனின் குடும்பம் மிகவும் ஏழ்மை நிலையில் இருந்ததாக பலர் கூறுகிறார்கள். தினசரி வாழ்க்கையே போராட்டமாக இருந்தது. அந்த பகுதியில் இருந்த பல இளைஞர்களைப் போலவே வீரப்பனும் மெதுவாக சட்டவிரோத வேட்டை மற்றும் கடத்தல் உலகத்துக்குள் நுழைய ஆரம்பித்தார். அப்போது அந்த எல்லை பகுதிகளில் சந்தன மர கடத்தல் ஒரு பெரிய மறைமுக வியாபாரமாக இருந்தது. காட்டுக்குள் இருந்த சந்தன மரங்களுக்கு உலக சந்தையில் பெரிய மதிப்பு இருந்தது. அந்த மரங்களை வெட்டி கடத்தினால் ஒரே இரவில் பெரிய பணக்காரன் ஆகிவிடலாம், சம்பாதிக்க முடியும். ஏழ்மை நிலையில் வாழ்ந்த பல இளைஞர்கள் அந்த உலகத்துக்குள் இழுக்கப்பட்டனர். வீரப்பனும் அதில் ஒருவர். சிறு வயதிலேயே அவன் துப்பாக்கியை பயன்படுத்த கற்றுக்கொண்டான் என்று பலர் கூறுகிறார்கள். ஆரம்பத்தில் விலங்குகளை வேட்டையாடுவதற்காக பயன்படுத்தப்பட்ட அந்த ஆயுதம் பின்னாளில் போலீஸை எதிர்த்து பயன்படுத்தப்படவும் ஆரம்பமானது. ஆயுதமாக மாறப்போகிறது என்பது வீரப்பனுக்கும் தெரியாது. வீரப்பன் மிகவும் கூர்மையானவன். மற்றவர்களைப் போல அவன் வெறும் துப்பாக்கி சுட கற்றுக்கொள்ளவில்லை. காடு எப்படி செயல்படுகிறது என்பதை அவன் புரிந்து கொண்டான். போலீஸ் எப்படி நகரும், அதிகாரிகள் எங்கு தவறு செய்வார்கள், எந்த பாதை பாதுகாப்பானது, எந்த இடத்தில் மறைந்திருக்கலாம், இவை எல்லாம் அவன் மெதுவாக கற்றுக்கொண்டான். அந்த காலத்தில் காட்டுப்பகுதிகளில் இருந்த சில கடத்தல் கும்பல்கள் சந்தன மரங்களை வெட்டி தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா எல்லைகள் வழியாக கடத்தி வந்தன. வீரப்பன் ஆரம்பத்தில் இந்த கும்பல்களுக்கு உதவியாளனாக இருந்ததாக கூறப்படுகிறது. மரங்களை வெட்டுவது, அவற்றை மறைப்பது, காட்டுக்குள் பாதுகாப்பான பாதைகள் காட்டுவது போன்ற வேலைகளை செய்தான். ஆனால் மிகவும் குறுகிய காலத்திலேயே அவன் மற்றவர்களை விட வித்தியாசமானவன் என்று தெரிய ஆரம்பித்தது. அவனுக்கு துணிச்சல் அதிகம். அதைவிட முக்கியமாக அவனுக்கு பயம் குறைவு. காட்டுக்குள் போலீஸ் வந்தாலும் மற்றவர்கள் ஓடும்போது கூட வீரப்பன் அமைதியாக சூழ்நிலையை கவனிப்பான். அந்த அமைதிதான் பின்னாளில் அவனை மிகவும் ஆபத்தான மனிதனாக மாற்றியது. இளமை காலத்திலேயே வீரப்பன் யானை வேட்டை ஈடுபட்டதாக பல பதிவுகள் கூறுகின்றன. யானை தந்தங்களுக்கு அப்போது கருப்பு சந்தையில் பெரிய விலை இருந்தது. ஒரு யானையை கொண்டால் பல மாத வருமானம் கிடைக்கும். இந்த வேட்டை உலகத்தில் தான் வீரப்பன் முதல் முறையாக பெரிய குற்ற உலகத்துக்குள் நுழைந்தார். காட்டுக்குள் யானைகளை தேடி நாட்கள் கணக்கில் சுட்டுவது, அவற்றை சுட்டுக் கொள்வது, தந்தங்களை வெட்டி எடுத்து செல்வது, இந்த செயல்கள் அவனை மேலும் கொடூரமாக மாற்றின. சில தகவலின்படி தனது டீனேஜ் வயதிலேயே வீரப்பன் பல யானைகளை கொண்டிருந்தான். இந்த விஷயம் பின்னாளில் அவனை இந்தியாவின் மிகவும் தேடப்பட்ட குற்றவாளிகளில் ஒருவனாக மாற்றும் முக்கிய காரணங்களில் ஒன்றாக மாறியது. மெல்ல மெல்ல அவன் ஒரு சாதாரண வேட்டைக்காரனாக இல்லாமல் தனக்கென ஒரு வலையமைப்பை உருவாக்க ஆரம்பித்தான். காட்டுப்பகுதிகளில் வாழ்ந்த சில இளைஞர்கள் அவனுடன் சேர ஆரம்பித்தனர். காரணம் பணம், அரசு வேலை இல்லை,
வறுமை அதிகம், காடு மட்டுமே வாழ்க்கை. அந்த சூழ்நிலையில் வீரப்பன் பணம் சம்பாதிக்கலாம் என்று சொன்னால் பலர் அவனை பின்தொடர்ந்தனர். ஆரம்பத்தில் அது வெறும் கடத்தல் குழுவாக இருந்தது. ஆனால் காலம் செல்ல செல்ல அது ஆயுதம் கொண்ட கும்பலாக மாறியது. வீரப்பன் மிகவும் கவனமாக செயல்பட்டான். அவன் ஒருபோதும் ஒரு இடத்தில் நீண்ட நேரம் தங்க மாட்டான். அவன் குழு காட்டுக்குள் தொடர்ந்து நகர்ந்து கொண்டே இருக்கும். உணவு, தண்ணீர், தகவல் இவைகளை கிராமங்களில் இருந்து சில ஆதரவாளர்கள் மூலம் பெற்றுக்கொண்டதாக பின்னாளில் போலீஸ் கூறியது. ஆனால் அந்த ஆதரவு ஏன் கிடைத்தது என்பது மிகவும் சிக்கலான விஷயம். சிலர் பயத்தால் உதவினார்கள், சிலர் பணத்துக்காக உதவினார்கள், இன்னும் சிலர் அவன் எங்களுக்குள்ளே ஒருவன் என்று நினைத்து உதவியதாக கூறப்படுகிறது. 1970களின் இறுதிக்குள் வீரப்பன் பெயர் காட்டுப்பகுதிகளில் பரவ ஆரம்பித்தது. போலீசார் அவனை ஒரு சாதாரண கடத்தல்காரன் என்று பார்க்கவில்லை. காரணம், அவன் மிகவும் புத்திசாலித்தனமாக செயல்பட்டார். காட்டுக்குள் போலீஸ் நுழைந்தாலே அவர்களுக்கு முன்னதாகவே தகவல் தெரிந்துவிடும். சில நேரங்களில் போலீஸ் வந்த பாதையை விட வேறு பாதையில் வீரப்பன் ஏற்கனவே தப்பி சென்றிருப்பான். இதனால் போலீசாருக்குள் ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன் உருவாக ஆரம்பித்தது. அந்த காலத்தில் தான் வீரப்பனின் வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் நடந்ததாக கூறப்படுகிறது. அவன் முதல் முறையாக நேரடியாக வன்முறையை பயன்படுத்த ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் அவன் முக்கியமாக கடத்தல் மற்றும் வேட்டையில் இருந்தாலும் போலீஸ் அழுத்தம் அதிகரிக்க அவன் ஆயுதத்தை மனிதர்கள் மீதும் பயன்படுத்த ஆரம்பித்தான். அந்த மாற்றம்தான் அவனை சாதாரண குற்றவாளியிலிருந்து மோஸ்ட் வாண்டட் மனிதனாக மாறி. ஒரு கட்டத்தில் காட்டுப்பகுதிகளில் இருந்த பல சிறிய கடத்தல் குழுக்களையும் வீரப்பன் தனது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர ஆரம்பித்தான். அவனை எதிர்த்தவர்கள் மிரட்டப்பட்டார்கள், சிலர் தாக்கப்பட்டார்கள், சிலர் மர்மமாக காணாமல் போனார்கள். இதனால் அவனுக்கு எதிராக யாரும் எளிதாக பேச தயங்கவில்லை. காட்டுக்குள் மெதுவாக வீரப்பன் என்ற பெயர் ஒரு பயமாக மாற ஆரம்பித்தது. அந்த நேரத்தில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகளுக்கும் இந்த பிரச்சனை பெரிய தலைவலியாக மாறியது. சந்தன மர கடத்தலால் அரசுக்கு பெரிய இழப்பு ஏற்பட்டது. யானை வேட்டை காரணமாக வனவிலங்கு பாதுகாப்பு அமைப்புகளும் கவலை தெரிவித்தன. ஆனால் வீரப்பனை பிடிப்பது எளிதல்ல. காரணம், அவன் காடு பற்றிய அறிவு. சத்தியமங்கலம், கோலேக்கால், பந்திப்பூர், மலைமகாதேவா மலைகள், இந்த எல்லா பதிகளையும் அவன் தனது வீட்டை போல அறிந்திருந்தான். எந்த ஆற்றை எப்போது கடக்கலாம், எந்த மலைப்பாதை பாதுகாப்பானது, எந்த கிராமத்தில் போலீஸ் ஆதரவாளர்கள் இருக்கிறார்கள், எல்லாமே அவனுக்கு தெரியும். இந்த நேரத்தில் போலீசார் வீரப்பனை பிடிக்க சிறிய அளவிலான தேடுதல் நடவடிக்கைகளை ஆரம்பித்தனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் வீரப்பன் தப்பித்து விடுவான். சில நேரங்களில் போலீஸ் முகாம்கள் தாக்கப்பட்டதாகவும் கூறப்பட்டது. இதனால் போலீசாருக்குள் அவனை பற்றிய கோபமும் பயமும் ஒன்றாக அதிகரித்தது. காட்டுக்குள் செல்லும் அதிகாரிகள் கூட வீரப்பன் இருக்கிற பகுதி என்று கேட்டாலே எச்சரிக்கையாக மாற ஆரம்பித்தனர். மெல்ல மெல்ல வீரப்பன் தனது தோற்றத்தாலும் மக்கள் மனதில் ஒரு அடையாளமாக மாறினான். அவனுடைய பெரிய மீசை, கூர்மையான பார்வை, தோளில் தொங்கும் துப்பாக்கி, இந்த இமேஜ் பின்னாளிலே இந்தியா முழுவதும் பரவ போகிறது. சில ஊடகங்கள் அவனை காட்டின் ராஜா என்று அழைக்க ஆரம்பித்தன. ஆனால் போலீசாருக்கு அவன் ஒரு கொடூர குற்றவாளி. கிராமங்களில் இருந்த சிலருக்கு அவன் ராபின்ஹுட் மாதிரி தோன்றினான். இன்னும் சிலருக்கு அவன் பயங்கரமான மனிதன். இந்த 3 இமேஜ்களும் சேர்ந்து வீரப்பனை ஒரு புராண கதாபாத்திரம் போல மாற்ற ஆரம்பித்தது. 1980களின் ஆரம்பத்தில் வீரப்பன் சாதாரண கடத்தல்காரன் இல்லை. அவன் ஒரு நெட்வொர்க், காட்டுக்குள் செயல்படும் ஆயுத கும்பல், போலீஸை ஏமாற்றும் மாஸ்டர், எல்லை மாநில அரசுகளுக்கு தலைவலி. ஆனால் உண்மையான மோதல் இன்னும் ஆரம்பிக்கவில்லை. அடுத்த சில ஆண்டுகளில் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகள் இணைந்து உருவாக்க போகும் STF படை, காட்டுக்குள் நடக்க போகும் இரத்த பாய்ச்சல், போலீஸ், வீரப்பன் வேட்டை, நூற்றுக்கணக்கான உயிர்கள், இவை அனைத்தும் இன்னும் வர. 1980களின் தொடக்கம். சத்தியமங்கலம் காடு மெதுவாக ஒரு போர்க்களமாக மாறிக்கொண்டிருந்தது. பகலில் எல்லாம் அமைதியாக தோன்றும். காட்டில் மரங்கள் அசையும் சத்தம் மட்டும் கேட்கும். ஆனால் இரவு வந்துவிட்டால் அந்த காடு வேறொரு முகம் காட்டும். அடர்ந்த இருளுக்குள் ஆயுதங்களுடன் நகரும் மனிதர்கள், மலைப்பாதைகளில் அமைதியாக நகரும் குழுக்கள், யாருக்கும் தெரியாமல் வெட்டப்பட்ட சந்தன மரங்கள், தூரத்தில் கேட்கும் யானைகளின் அலறல்கள். அந்த எல்லா இருளின் நடுவிலும் மெதுவாக ஒரு பெயர் பெரிதாகி கொண்டிருந்தது. வீரப்பன். அந்த நேரத்துக்குள் அவன் சாதாரண கடத்தல்காரன் இல்லை. தமிழ்நாடு கர்நாடகா எல்லை முழுவதையும் பயத்தில் வைத்திருந்த மனிதனாக மாற ஆரம்பித்திருந்தான். வீரப்பன் இப்போது தனியாக செயல்படவில்லை. அவனை சுற்றி ஆயுதம் ஏந்திய நெருக்கமான குழு உருவாகியிருந்தது. அந்த குழுவில் இருந்தவர்கள் பெரும்பாலும் காடு பற்றிய அறிவு கொண்ட இளைஞர்கள். சிலர் வேட்டைக்காரர்கள், சிலர் ஏழ்மை காரணமாக குற்ற உலகத்துக்குள் வந்தவர்கள், இன்னும் சிலர் போலீஸ் மீதான வெறுப்பால் வீரப்பனுடன் சேர்ந்தவர்கள். ஆனால் அந்த குழுவில் ஒரே ஒரு சட்டம்தான் இருந்தது. வீரப்பன் சொல்வதை இறுதி. அவனை எதிர்த்தால் உயிருடன் இருக்க முடியாது என்ற பயம் எல்லோரிடமும் இருந்தது. அந்த காலத்தில் சந்தன மரங்களுக்கு சர்வதேச சந்தையில் மிகப்பெரிய மதிப்பு இருந்தது. குறிப்பாக சந்தன எண்ணெய் மற்றும் மரப்பொருட்களுக்கு வெளிநாடுகளில் பெரிய தேவை இருந்தது. இதனால் தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா காட்டுப்பகுதிகளில் சந்தன மர கடத்தல் மிகப்பெரிய அண்டர் கிரவுண்ட் பிசினஸாக மாறியது. பல சிறிய கடத்தல் குழுக்கள் இருந்தாலும் அவற்றை விட மிகவும் ஒழுங்காக செயல்பட்டது வீரப்பன் நெட்வொர்க்.
காட்டுக்குள் எந்த பகுதியில் நல்ல சந்தன மரங்கள் இருக்கின்றன என்பதெல்லாம் அவர்களுக்கு முன்கூட்டியே தெரிந்திருக்கும். இரவு நேரங்களில் மரங்கள் வெட்டப்படும். பிறகு அவை சிறிய துண்டுகளாக வெட்டப்பட்டு காட்டுப்பாதைகள் வழியாக மறைத்து எடுத்து செல்லப்படும். சில நேரங்களில் கழுதைகள் பயன்படுத்தப்பட்டதாகவும் சில நேரங்களில் மனிதர்களை சுமந்து சென்றதாகவும் கூறப்படுகிறது. இந்த ஆபரேஷன் எல்லாம் ஒரு சாதாரண வேலை இல்லை. இதில் லோக்கல் இன்ஃபார்மர், மிடில் மேன் பையர்ஸ், டிரான்ஸ்போர்ட் கனெக்ஷன், இப்படி பெரிய செயின் இருந்ததாக பின்னாளில் விசாரணைகள் கூறுகின்றன. வீரப்பன் காட்டுக்குள் இருந்தாலும் அவனுடைய வியாபாரம் காட்டை தாண்டி நகரங்கள் வரை சென்றிருந்தது. இந்த நெட்வொர்க் தான் அவனை சாதாரண கிரிமினலிலிருந்து ஆர்கனைஸ்டு ஸ்மக்லராக மாற்றியது. ஆனால் சந்தன மர கடத்தலை விட அதிகமாக அவன் பெயரை பரப்பியது யானை வேட்டை. அந்த காலத்தில் யானை தந்தங்களுக்கு பிளாக் மார்க்கெட்டில் மிகப்பெரிய டிமாண்ட் இருந்தது. ஒரு பெரிய தந்தம் ஆயிரக்கணக்கில் விற்கப்படும். இந்த பிசினஸில் வீரப்பன் மிக கொடூரமாக செயல்பட்டதாக கூறப்படுகிறது. பல யானைகள் சுட்டுக் கொல்லப்பட்டன. சில ரிப்போர்ட் படி நூற்றுக்கணக்கான யானைகள் அவன் கேங் காரணமாக உயிரிழந்ததாக கூறப்பட்டது. இதனால் வைல்ட் லைஃப் ஆக்டிவிட்டீஸ் கடுமையாக எதிர்ப்பு தெரிவித்தனர். ஆனால் காட்டுக்குள் உண்மையில் என்ன நடக்கிறது என்பதை முழுமையாக யாராலும் கட்டுப்படுத்த முடியும். வீரப்பன் யானைகளை வேட்டையாடும் முறை கூட வேறுபட்டதாக இருந்தது. அவன் மிகவும் பொறுமையாக காத்திருப்பான். யானைகள் எந்த நேரத்தில் தண்ணீர் குடிக்க வரும், எந்த வழியில் நகரும், எந்த கூட்டத்தில் பெரிய டஸ்கர் இருக்கிறது என்று எல்லாமே அவனுக்கு தெரியும். சில நேரங்களில் பல நாட்கள் காத்திருந்து சரியான நேரத்தில் தாக்குவான். இந்த பேஷன் தான் அவனை மிகவும் ஆபத்தான வேட்டைக்காரனாக மாற்றியது. இதே நேரத்தில் போலீசாரும் வனத்துறையும் வீரப்பனை பிடிக்க முயற்சிகளை அதிகரித்தனர். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவர்கள் தோல்வி அடைந்தார். காரணம் தகவல் கசிவு. போலீஸ் எப்போது எந்த பகுதியில் சர்ச் ஆபரேஷன் நடத்தப் போகிறது என்பதை வீரப்பன் முன்பே தெரிந்து கொள்வான். இதனால் போலீஸ் காட்டுக்குள் நுழையும் நேரத்திற்குள் அவன் ஏற்கனவே வேறு இடத்துக்கு சென்றிருப்பான். சில நேரங்களில் போலீசார் காலியான முகாம்களை மட்டுமே கண்டுபிடிப்பார்கள். அண்மையில் தீமூட்டிய சாம்பல், சாப்பிட்ட உணவின் சுவடுகள், காலடி தடங்கள் அதுவே கிடைக்கும். சில மணி நேரங்களுக்கு முன்தான் இங்கே இருந்திருக்க வேண்டும் என்று இந்த அதிகாரிகள் கோபத்தோடு பேசிக்கொள்வார். இந்த ரிப்பீட்டட் ஃபெயிலர் காரணமாக போலீசாருக்குள் குமிலேஷன் அதிகரிக்கும். ஒரு மனிதனை பிடிக்க முடியவில்லையா என்ற கேள்வி அரசுகள் மீது அழுத்தத்தை ஏற்படுத்தியது. ஆனால் உண்மையில் அது ஒரு மனிதன் மட்டுமல்ல, அது காடு முழுவதையும் பயன்படுத்திய நெட்வொர்க். வீரப்பன் காட்டை வெறும் ஹிடிங் பிளேஸாக பயன்படுத்தவில்லை, அது அவனுடைய பாதுகாப்பு கோட்டை. மெல்ல மெல்ல அவன் வயலன்ஸை அதிகரிக்க ஆரம்பித்தான். ஆரம்பத்தில் போலீஸை தவிர்த்து ஓடிக்கொண்டிருந்த அவன் இப்போது நேரடியாக மோத தயாரானான். காட்டுக்குள் பேட்ரோல் சென்ற சில அதிகாரிகள் தாக்கப்பட்டதாக ரிப்போர்ட் வந்தன. இன்ஃபார்மர்ஸ் கொல்லப்பட்டார்கள். வீரப்பனை பற்றி தகவல் கொடுத்ததாக சந்தேகப்பட்டவர்கள் மிரட்டப்பட்டார்கள். இதனால் கிராம மக்கள் போலீஸுக்கு உதவ பயப்பட ஆரம்பித்தார்கள். அந்த காலத்தில் காட்டுப்பகுதி கிராமங்களில் ஒரு விசித்திரமான நிலை இருந்தது. பகலில் போலீஸ் வரும், இரவில் வீரப்பன் ஆட்கள் வரும். யாருக்கு உதவுவது, யாரை எதிர்ப்பது என்று மக்கள் குழப்பத்தில் வாழ்ந்தார்கள். சிலர் போலீஸுக்கு தகவல் கொடுத்தார்கள், சிலர் வீரப்பனுக்கு உதவினார்கள். சிலர் உயிர்காக்க இரு தரப்புக்கும் நல்லவர்களாக நடந்து கொண்டார்கள். அந்த பய சூழ்நிலையே வீரப்பனின் பெரிய ஆயுதமாக மாறி. வீரப்பன் ஒரு விஷயத்தில் மிகவும் ஸ்ட்ரிக்ட் என்று பலர் கூறுவார்கள், டிசிப்ளின். அவன் கேங்கில் இருந்தவர்கள் அவன் கட்டளையை மீறக்கூடாது. மது குடித்து கேர்லெஸ்ஸாக நடந்து கொண்டால் கடுமையான தண்டனை, அன்னெசரி வயலன்ஸ் வேண்டாம் என்று சில நேரங்களில் கூறியதாகவும், அதே நேரத்தில் பெட்ராயல் செய்தவர்களை கொடூரமாக தண்டித்ததாகவும் கதைகள் பரவின. இந்த மிக்ஸ் ஆஃப் ஃபியர் அண்ட் கண்ட்ரோல் அவன் கேங்கை நீண்ட காலம் நிலைநிறுத்தியது. 1980களின் நடுப்பகுதிக்குள் வீரப்பன் பெயர் ஊடகங்களிலும் வர ஆரம்பித்தது. நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட் அவனை ஃபாரஸ்ட் பிரிகேண்ட் என்று அழைத்தன. அவனுடைய மீசை மற்றும் தோட்டம் மக்கள் மனதில் ஒரு சினிமேட்டிக் இமேஜ் உருவாக்க ஆரம்பித்தது. சிலர் அவனை ரோபின்குட் போல பேசினார்கள். ஏழைகளுக்கு உதவுவான் என்ற கதைகள் சில கிராமங்களில் பரவின. ஆனால் அதே நேரத்தில் பல குடும்பங்கள் அவனால் தான் தங்கள் உறவினர்களை இழந்ததாக அழுது கொண்டிருந்தன. இந்த கான்ட்ராக்ஷன் தான் வீரப்பனை இன்னும் மிஸ்டரிஸ் ஃபிகராக மாற்றியது. ஒரு பக்கம் அவனை பிடிக்க முடியாமல் அவமானப்பட்ட போலீஸ், மறுபக்கம் அவனை லெஜெண்டாக மாட்டிக்கொண்டிருந்த ஸ்டோரிஸ். இந்த இரண்டு விஷயங்களும் சேர்ந்து வீரப்பனை ஒரு சாதாரண கிரிமினலாக இல்லாமல் மித்தாக மாற்ற ஆரம்பித்தது. இந்த நேரத்தில் தான் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகள் பெரிய முடிவெடுக்க ஆரம்பித்தன. சாதாரண போலீஸ் ஆபரேஷன் போதாது என்று முடிவு செய்யப்பட்டது. காட்டுக்குள் போராட தெரிந்த ஒரு ஸ்பெஷல் ஃபோர்ஸ் தேவைப்பட்டது. அதிலிருந்து தான் பின்னாளில் இந்தியாவின் மிகவும் பிரபலமான ஸ்பெஷல் டாஸ்க் ஆபரேஷன்களில் ஒன்றாக மாறப்போகும் STF உருவாக ஆரம்பித்தது. ஆனால் STF உருவாக முன்னரே வீரப்பன் இன்னும் கொடூரமான பாதைக்கு சென்று கொண்டிருந்தான். சந்தன மர கடத்தல், யானை வேட்டை மட்டுமல்ல, இப்போது போலீசின் மீது நேரடி போர் ஆரம்பிக்கப் போகிறது. அந்த போரில் ஒரு தரப்பிலும் உயிர்கள் விழப்போகின்றன. சத்தியமங்கலம் காடு அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியாவின் மிகவும் ஆபத்தான வேட்டை நிலமாக மாறும். 1980களின் இறுதி பகுதி சத்தியமங்கலம் காடு இனி சாதாரண காடு இல்லை. அது அதிகாரம், பயம், ரத்தம், துப்பாக்கி சத்தம் நிறைந்த பகுதியாக மாறிவிட்டது. அந்த காட்டுக்குள் எந்த நேரத்திலும் என்ன நடக்கும் என்று யாராலும் கவனிக்க முடியாது.
ஒரு பக்கம் தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகள் வீரப்பனை பிடிக்க வேண்டும் என்ற அழுத்தத்தில் இருந்தன. மறுபக்கம் காட்டுக்குள் வீரப்பனின் நெட்வொர்க் இன்னும் வலுவாகிக் கொண்டே இருந்தது. அவன் வெறும் கடத்தல்காரன் இல்லை, ஆயுதங்களோடு செயல்படும் ஒரு கேங் லீடராக மாறியிருந்தான். இந்த நேரத்தில் தான் ஸ்பெஷல் டாஸ்க் ஃபோர்ஸ் STF உருவாக்கும் முடிவு தீவிரமாக பேசப்பட்டது. சாதாரண போலீசாரால் காட்டுக்குள் வீரப்பனை பிடிக்க முடியாது என்பது தெளிவாகிவிட்டது. காரணம், காட்டுக்குள் நடந்த ஒவ்வொரு ஆபரேஷனும் தோல்வியில் தான் முடிந்தது. வீரப்பன் எப்போதும் ஒருபடி முன்னாடி இருந்தான். போலீஸ் எந்த ரூட்டில் வரப்போகிறது, எந்த கேம்பில் தங்கப் போகிறது, எல்லாமே அவனுக்கு தெளிவாக தெரிய வந்தது. இந்த ரிப்பீட்டர் குமிலேஷன் காரணமாகவே தமிழ்நாடு STF மற்றும் கர்நாடகா STF உருவாக்கப்பட்டது. இந்த STF சாதாரண ஃபோர்ஸ் இல்லை, காட்டுக்குள் சர்வைவல் ட்ரைனிங் எடுத்த அதிகாரிகள், கமாண்டர்ஸ், ஷார்ப் ஷூட்டர்ஸ், ட்ராக்கர்ஸ், இப்படி ஸ்பெஷலி ட்ரெயின்டு ஆஃபீஸரில் சேர்க்கப்பட்டனர். அவர்களுக்கு ஜங்கிள் வார்ஃபேர் ட்ரைனிங் கொடுக்கப்பட்டது. காட்டுக்குள் உணவு இல்லாமல் எப்படி சர்வை பண்ணுவது, இரவு நேரத்தில் எப்படி மூவ் பண்ணுவது, அம்பஷ் எப்படி அவாய்ட் பண்ணுவது, எல்லாமே கற்றுக் கொடுக்கப்பட்டது. காரணம், அவர்கள் எதிர்கொள்ளப் போவது சாதாரண கிரிமினல் அல்ல, காட்டை தனது ஆயுதமாக பயன்படுத்தும் மனிதர். STF உருவான செய்து வீரப்பனுக்கு சென்றது. ஆனால் அவன் பயப்படவில்லை. அதற்கு பதிலாக இன்னும் கேர்ஃபுல்லாக மாறினான். அவன் கேங் எப்போதும் மூவிங் மோடில் இருந்தது. ஒரே இடத்தில் கேம்ப் போட மாட்டார்கள். சில நேரங்களில் முழு இரவும் நடந்து கொண்டே இருப்பார்கள். துப்பாக்கி, அம்யூனிஷன், ஃபுட் ஸ்டாக் எல்லாம் மினிமலாக இருக்கும். வேகமாக மூவ் பண்ணுவது தான் முக்கியம். இது மிலிட்ரி பிராக்டிஸ் மாதிரி இருந்ததாக சில முன்னாள் அதிகாரிகள் பின்னாளிலே கூறியுள்ளனர். வீரப்பனின் மிகப்பெரிய ஸ்ட்ரென்த் இன்டெலிஜென்ட் நெட்வொர்க். காட்டுக்குள் இருக்கும் சில கிராமங்களில் இருந்து அவனுக்கு தகவல் வந்து கொண்டே இருந்தது. போலீஸ் வந்திருக்காங்க, STF அந்த வழியா மூவ் ஆகுது என்ற தகவல்கள் சில மணி நேரங்களுக்குள்ளே வீரப்பனிடம் சென்றது. இதனால் STF எவ்வளவு சீக்ரெட் ஆபரேஷன் நடத்தினாலும் பல நேரங்களில் இது லீக் ஆகிவிடும். இந்த நேரத்தில் FTF ஆஃபீஸர் மீது அட்டாக்ஸ் அதிகரிக்க ஆரம்பித்தது. காட்டுக்குள் பெட்ரோல் சென்ற குழுக்கள் மீது ஆம்புஷ் நடத்தப்பட்டது. வீரப்பன் மிகவும் டேஞ்சரஸ் லாக்டிஸ் யூஸ் பண்ணுவான். ஹிட் அண்ட் ரன், நேராக பெரிய போருக்கு வரமாட்டான். பதுங்கி இருந்து திடீரென அட்டாக் பண்ணிவிட்டு சில நிமிடங்களிலேயே காட்டுக்குள் மறைந்து விடுவான். இதனால் STF அவனை ட்ராக் பண்ணுவது மிகவும் கஷ்டமாக இருந்தது. ஒரு சம்பவத்திற்கு பிறகு போலீசாருக்குள் பெரிய அதிர்ச்சி ஏற்பட்டது. வீரப்பன் கேங் லேண்ட்மைன் யூஸ் பண்ண ஆரம்பித்ததாக ரிப்போர்ட் வந்தது. இது சிச்சுவேஷனை இன்னும் டேஞ்சரஸ் ஆக்கியது. காட்டுப்பாதைகளில் லேண்ட்மைன் புதைக்கப்படும். போலீஸ் வெஹிக்கிள்ஸ் அந்த வழியாக வந்தால் எக்ஸ்ப்ளோஷன். இந்த லாக்டிக்ஸ் காரணமாக STF ஆபரேஷன் இன்னும் ஸ்லோவானது. ஒவ்வொரு அடியும் உயிர் காபத்து. இதற்கிடையில் வீரப்பன் தனது இமேஜையும் கவனமாக பில்ட் பண்ணி கொண்டிருந்தான். சில கிராமங்களில் அவன் உதவி செய்ததாக ஸ்டோரிஸ் பரவின. ஏழைகளுக்கு பணம் கொடுத்தான், சிலரின் பிரச்சனைகளை தீர்த்தான், அதிகாரிகளால் துன்புறுத்தப்பட்டவர்களுக்கு சப்போர்ட் பண்ணினான். இப்படி பல கதைகள் சர்க்குலேட்டிங் ஆனது. இந்த ஸ்டோரிஸ் உண்மையா இல்லையா என்பது இன்னும் விவாதம்தான். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் கிளியர், அவன் சில பகுதிகளில் மக்கள் ஆதரவை பெற்றிருந்தான். ஆனால் அதே நேரத்தில் அவனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்களின் கதைகளும் இருந்தன. போலீசாரின் குடும்பங்கள் எப்போதும் பயத்தில் வாழ்ந்தன. காட்டுக்குள் போனவர் திரும்பி வருவாரா என்ற கேள்வியோடு பல குடும்பங்கள் இரவுகளை கழித்தன. சில ஆபீசர் மந்த் கணக்கில் வீட்டுக்கே வரமாட்டார்கள். STF ஆபரேஷன் என்பது ஒரு நார்மல் டியூட்டி இல்லை, அது லிட்ரலி லைஃப் ஆர் டெத் மிஷன். 1990களின் ஆரம்பத்தில் சிச்சுவேஷன் இன்னும் வயலண்ட் ஆனது. வீரப்பன் கேங் மற்றும் STF இடையே ஓப்பன் வார் மாதிரி நிலை உருவானது. காட்டுக்குள் சில இடங்களில் ஃபயரிங் எக்ஸ்சேஞ்சஸ் நடந்தது. சில நேரங்களில் மணி நேரங்களாக இருதரப்பும் ஒருவரை ஒருவர் தேடியதாக கூறப்படுகிறது. ஆனால் காட்டின் அட்வான்டேஜஸ் எப்போதும் வீரப்பனிடமே இருந்தது. அந்த காலத்தில் வீரப்பன் மிகவும் ஃபியர் கிரிமினல் ஆகிவிட்டான். அவன் மீது மர்டர், ஸ்மக்லிங், ஃபீச்சிங், கிட்னாப்பிங் இப்படி நூற்றுக்கணக்கான வழக்குகள் இருந்தன. இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் லிஸ்டில் அவன் பெயர் மேலே போய்கொண்டே இருந்தது. ஆனால் அவனை பிடிக்க முடியவில்லை. இதனால் ஊடகங்களும் அவனை பற்றிய ஸ்டோரிஸை சென்சேஷனலாக வெளியிட சில மேகசின்ஸ் அவன் வாழ்க்கையை சினிமாட்டிக் ஸ்டைலில் எழுதின. மக்கள் கியூரியாசிட்டி இன்னும் அதிகரித்தது. இந்த நேரத்தில் தான் நக்கீரன், கோபால் போன்ற ஜேர்னலிஸ்ட் வீரப்பனை தொடர்பு கொள்ள ஆரம்பித்தார்கள். காட்டுக்குள் சென்று அவனை இன்டர்வியூ பண்ணுவது இட்செல்ஃப் ஒரு டேஞ்சரஸ் மிஷன். ஆனால் இந்த இன்டர்வியூ காரணமாக மக்கள் முதல் முறையாக வீரப்பனின் குரலை நேரடியாக கேட்டார்கள். அவன் பேசும் விதம், அரசை குற்றம் சாட்டும் ஸ்டேட்மெண்ட், நான் சாதாரண கிரிமினல் இல்லை என்று கூறும் டோன், இவை எல்லாம் அவனை இன்னும் மிஸ்டரிஸ் ஃபிகராக மாற்றியது. ஆனால் போலீசாருக்கு இது வேறு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷன். நாம் பிடிக்க முடியாத மனிதனை மீடியா இன்டர்வியூ பண்ணுறது என்ற கோபம் அதிகரித்தது. சிலர் மீடியா அன்ஒன்லி அவனை குளோபலி பண்ணுது என்று குற்றம் சாட்டினார்கள். இன்னும் சிலர் அவன் சைடு ஸ்டோரியையும் கேட்கணும் என்றார்கள். இந்த டிபேட் இந்தியா முழுவதும் பேசப்பட்டது. இதற்கிடையில் STF ஆபரேஷன் இன்னும் அக்ரெசிவ் ஆனது. காட்டுக்குள் கேம்ப் அமைக்கப்பட்டது. ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஆஃபீஸர் டேப்ளைஸ் செய்யப்பட்டனர்.
ஆனால் இந்த ஆபரேஷன் காரணமாக லோக்கல் வில்லேஜஸ் பாதிக்கப்பட்டதாகவும் அக்குசேஷன் வந்தன. சிலர் போலீஸ் எங்களை டார்ச்சர் பண்ணது, வீரப்பன் பற்றி சொல்றாங்க என்று குற்றம் சாட்டினர். இதனால் வில்லேஜஸ் மற்றும் எஸ்டிஎஃப் இடையான ரிலேஷன்ஷிப் பல இடங்களில் மோசமானது. இந்த சூழ்நிலையும் வீரப்பன் தனது அட்வான்டேஜாக பயன்படுத்தினார். ஒரு கட்டத்தில் காட்டுக்குள் லிட்ரலி ஷாடோ வார் நடந்து கொண்டிருந்தது. யார் இன்ஃபார்மர், யார் டபுள் ஏஜென்ட், யார் உண்மையில் எந்த சைடு என்று யாருக்கும் தெளிவாக தெரியாது. சில நேரங்களில் வீரப்பனுக்கு தகவல் கொடுத்ததாக சந்தேகப்பட்டவர்கள் கொல்லப்பட்டார்கள். சில நேரங்களில் எஸ்டிஎஃப்க்கு உதவியாக கூறி வில்லேஜஸ் கைது செய்யப்பட்டார்கள். பயம் முழு ஃபாரஸ்ட் பெல்ட்டையும் மூடியிருந்தது. ஆனால் இந்த எல்லா வயலன்ஸையும் தாண்டி இன்னும் பெரிய சம்பவம் வரப்போகிறது. அந்த ஒரு சம்பவம் இந்தியா முழுவதையும் அதிர வைக்கப் போகிறது. கர்நாடகம் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுவதும் டென்ஷன் உருவாக்க போகிறது. ஒரு சினிமா லெஜண்ட், ஒரு கிட்னாப்பிங், அந்த மாதிரி நடிகர் ராஜ்குமார். அந்த கிட்னாப்பிங் வீரப்பன் வாழ்க்கையின் மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்டாக மாறப்போகுது. 2000 ஆண்டு ஜூலை மாதம் கர்நாடகா முழுவதும் ஒரு விசித்திரமான பதட்ட நிலை கொண்டிருந்தது. அந்த நாட்களில் யாராவது வீரப்பன் என்ற பெயரை சொன்னாலே மக்கள் பயப்படுவார்கள். போலீஸ் துறைக்கு அவன் ஒரு நைட்மேர், அரசியல்வாதிகளுக்கு அவன் ஒரு ப்ரெஷர் பாயிண்ட், ஊடகங்களுக்கு அவன் ஒரு சென்சேஷன். ஆனால் இன்னும் சில நாட்களில் அவன் செய்ய போகும் ஒரு செயல் இந்தியா முழுவதையும் லிட்ரலி நிறுத்தப் போகிறது என்பதை அப்போது யாரும் எதிர்பார்க்கவில்லை. அது ஒரு சாதாரண இரவு போலதான் ஆரம்பித்தது. கர்நாடகாவின் தொடக்கஜானூர் பகுதியில் நடிகர் ராஜ்குமார் தனது பண்ணை குடும்பத்தினுடன் இருந்தார். ராஜ்குமார் சாதாரண நடிகர் இல்லை. கர்நாடகா மக்களுக்கு அவர் ஒரு உணவு, ஒரு சினிமா ஸ்டாரை தாண்டி மக்கள் அவரை குடும்ப உறுப்பினரை போல நேசித்தார்கள். அவருடைய குரல், படங்கள், எளிமை எல்லாமே அவரை ஒரு லெஜெண்டாக மாற்றியிருந்தது. அந்த இரவில் வீட்டுக்குள் அமைதியாக இருந்த குடும்பம் சில நிமிடங்களில் பதட்டமாக மாறப்போகிறது. இரவு நேரத்தில் ஆயுதங்களுடன் சிலர் வீட்டுக்குள் நுழைந்தார்கள். அந்த குழுவின் நடுவில் இருந்தவன் வீரப்பன். பல ஆண்டுகளாக போலீஸை ஏமாற்றி கொண்டிருந்த அந்த மனிதன் இப்போது இந்தியாவின் மிகப்பெரிய செலிபிரிட்டியை நேரடியாக டார்கெட் பண்ணியிருந்தான். வீட்டுக்குள் இருந்தவர்கள் அதிர்ச்சியில் உறைந்து போனார்கள். வீரப்பன் மிகவும் காமாக பேசினான் என்று பின்னாளில் கூறப்பட்டது. எங்களோட வரணும் என்று ராஜ்குமாரிடம் சொன்னான். அவருடன் இருந்த சிலரையும் கூட்டிக் கொண்டு போனார்கள். இந்த செய்தி வெளியேறிய சில மணி நேரங்களுக்குள்ளே கர்நாடகா முழுவதும் ஷாக் வேவ் பரவியது. ராஜ்குமார் கிட்னாப் செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தி மக்கள் நம்பவே முடியாத விஷயமாக இருந்தது. பெங்களூர் நகரம் லிட்டரலி ஃப்ரீஸ் ஆனது. கடைகள் மூடப்பட்டன. ரசிகர்கள் சாலைகளில் இறங்கினார்கள். பல இடங்களில் புரொட்டஸ்ட் ஆரம்பமானது. சில இடங்களில் வயலன்ஸ் கூட ஏற்பட்டது. கர்நாடகா அரசு மிகப்பெரிய அழுத்தத்தில் சிக்கியது. இந்த கிட்னாப்பிங் சாதாரண கிரைம் இல்லை. இது 2 மாநில அரசுகளை நேரடியாக சேலஞ்ச் செய்த சம்பவம். தமிழ்நாடு மற்றும் கர்நாடக அரசுகள் எமர்ஜென்சி மீட்டிங்ஸ் நடந்த ஆரம்பித்தன. போலீஸ், இன்டெலிஜென்ஸ் ஏஜென்சி, எஸ்டிஎஃப் அனைவரும் ஃபுல் அலர்ட்டுக்கு சென்றார்கள். ஆனால் மிகப்பெரிய பிரச்சனைகள் என்னவென்றால் இருந்தது காட்டுக்குள். அந்த காட்டை வீரப்பனை விட நன்றாக யாரும் அறியவில்லை. ராஜ்குமார் கிட்னாப்பிற்கு பிறகு வீரப்பன் இமேஜ் இன்னும் மாசிவாகிவிட்டது. இந்தியா முழுவதும் நியூஸ் சேனல் இதை தான் பேசின. நியூஸ் பேப்பர், ஃப்ரண்ட் பேஜ் முழுவதும் வீரப்பன் ஸ்டோரிஸ். சில சேனல் கண்டினியூஸ் அப்டேட் கொடுத்தன. ராஜ்குமார் உயிருடன் இருக்கிறாரா, வீரப்பன் என்ன டிமாண்ட் வைக்கப் போகிறான் என்ற கேள்விகள் மக்கள் மனதில் ஓடிக்கொண்டிருந்தன. சில நாட்களுக்கு பிறகு வீரப்பன் தனது டிமாண்டை வெளியிட்டார். தமிழ் எக்ஸ்ட்ரீமேட் குரூப் ரிலீஸ் செய்ய வேண்டும். எஸ்டிஎஃப் அட்ரோசிட்டிஸ் இன்வெஸ்டிகேட் செய்ய வேண்டும். வில்லேஜஸ் மீது நடத்ததாக கூறப்படும் டார்ச்சருக்கு ஜஸ்டிஸ் வேண்டும். பிரிசனர்ஸ் ரிலீஸ் செய்ய வேண்டும். இப்படி பல பொலிட்டிக்கல் மற்றும் எமோஷனல் டிமாண்ட்ஸ் மிக்ஸான லிஸ்ட் வெளியானது. இந்த டிமாண்ட் சிச்சுவேஷனை இன்னும் சென்சிட்டிவ் ஆக்கியது. இது வெறும் ரேண்டம் கிட்னாப்பிங் இல்லை, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் ஆபரேஷன் மாதிரி மாறிவிட்டது. இந்த நேரத்தில் தான் ஜேர்னலிஸ்ட் நக்கீரன் கோபால் முக்கியமான ரோலில் வந்தார். வீரப்பனுடன் கம்யூனிகேஷன் எஸ்டாப்ளிஷ் செய்ய அரசுகள் அவரை பயன்படுத்த ஆரம்பித்தன. காட்டுக்குள் சென்று வீரப்பனை சந்திப்பது ஒரு டேஞ்சரஸ் மிஷன். ஆனால் அந்த காலத்தில் கோபால் தான் வீரப்பனுக்கு மற்றும் அரசுகளுக்கு இடையிலான முக்கிய பிரிட்ஜ் ஆனார். அவர் காட்டுக்குள் சென்று டேப் மெசேஜஸ் கொண்டு வந்தார். மக்கள் டிவியில் அந்த கேசட் வீடியோஸ் பார்த்தார்கள். ராஜ்குமார் டயர்டாக இருந்தாலும் காமாக பேசும் விஷுவல்ஸ் மக்கள் மனதை உலுக்கியது. கர்நாடகாவில் டென்ஷன் பீக்குக்கு சென்றது. ராஜ்குமார் ஃபேன்ஸ் எமோஷனல் ஆகிவிட்டார்கள். அவரை எப்படியாவது மீட்கணும் என்ற பிரஷர் அரசின் மீது அதிகரித்தது. ஆனால் ஃபோர்ஸ் யூஸ் பண்ணும்போது மிகவும் ரிஸ்கி. காட்டுக்குள் எஸ்டேப் ஆபரேஷன் நடத்தினால் ஹோஸ்டேஜ் உயர்க்க ஆபத்து. இதனால் அரசுகள் நெகோசியேஷன் பாத்தை தேர்ந்தெடுத்தன. இந்த நேரத்தில் தமிழ்நாடு கர்நாடகா அரசியல் ரிலேஷன்ஷிப் டெலிகேட் ஆனது. 2 மாநிலங்களிலும் மக்கள் உணர்ச்சி வசப்பட்டிருந்தார்கள். கன்னடா ஆர்கனைசேஷன் ப்ரொட்டஸ்டர்ஸ் நடத்தின. தமிழ் குரூப் வேறு விதமாக ரியாக்ட் பண்ணின. சிச்சுவேஷன் கம்யூனிக்கல் டென்ஷன் வரை போய்விடுமோ என்ற பயம் அரசுகளுக்கு இருந்தது. காட்டுக்குள் மீன்வைல் வீரப்பன் தனது பிக்கஸ்ட் சைக்காலஜிக்கல் கேமை விளையாடி கொண்டிருந்தார். அவன் ஹோஸ்டேஜை வெறும்
பிரசனர்ஸாக மட்டும் வைத்திருக்கவில்லை, மீடியா அட்டென்ஷன் முழுவதையும் தனது மீது திருப்பி கொண்டிருந்தான். இந்தியாவின் மிகப்பெரிய செக்யூரிட்டி சிஸ்டத்தை சேலஞ்ச் பண்ணும் மனிதன் என்ற இமேஜ் பில்ட் ஆனது. ஆனால் ரியாலிட்டி வேறு விதமாக இருந்தது. காட்டுக்குள் லைஃப் ஈஸி இல்லை. ராஜ்குமார் வயதானவர், தொடர்ந்து இடமாறிக்கொண்டே இருக்க வேண்டிய நிலை. இரவு நேரங்களில் காட்டுப்பாதைகள், எஸ்டிஎஃப் எந்த நேரத்திலும் அட்டாக் பண்ணலாம் என்ற டென்ஷன். வீரப்பன் கேங் கூட முழு அலர்ட்டில் இருந்தது. சில ரிப்போர்ட் படி அவர்கள் தொடர்ந்து மூவ் பண்ணிக்கொண்டே இருந்தார்கள். ஒரே இடத்தில் ஸ்டே பண்ணவே பயந்தார்கள். இந்த கிட்னாப்பிங் மாதங்கள் நீண்டது. இந்தியா முழுவதும் இது எப்படி முடியும் என்ற சஸ்பென்ஸில் இருந்தது. நெகோசியேஷன் நடந்தது, சீக்ரெட் மீட்டிங்ஸ் நடந்தது, பொலிட்டிக்கல் ப்ரெஷர் அதிகரித்தது. சிலர் கவர்மெண்ட் வீக் ஆண்டு விட்டது என்றார்கள், சிலர் ராஜ்குமார் உயிர் முக்கியம் என்றார்கள். இந்த என்டையர் கிரைசிஸில் வீரப்பன் தனது பீக் பவரை அடைந்திருந்தான். அவன் ஒரு ஃபாரஸ்ட் ஸ்மக்லர் இதிலிருந்து நேஷனல் லெவல் ஃபிகராக மாறிவிட்டான். இந்தியா முழுவதும் அவன் பெயர் பேசப்பட்டது. சிலர் அவனை டெரரிஸ்ட் என்றார்கள், சிலர் ரெவல்யூஷனரி என்றார்கள், இன்னும் சிலர் ரூத்லெஸ் கிரிமினல் என்றார்கள். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அன்டெனேபிள். அந்த நேரத்தில் இந்தியாவின் அட்டென்ஷன் முழுவதும் ஒரே மனிதன் மீதே இருந்தது. அந்த மனிதன் வீரப்பன். இறுதியாக பல மாதங்களுக்கு பிறகு ராஜ்குமார் ரிலீஸ் செய்யப்பட்டார். கர்நாடகா முழுவதும் செலிப்ரேஷன் வெடித்தது. மக்கள் பட்டாசு வெடித்தார்கள், ரசிகர்கள் அழுதார்கள். ஆனால் அந்த ரிலீஸ் பின்னால் என்ன டீல் நடந்தது? யாருக்கும் என்ன கொடுக்கப்பட்டது? அரசுகள் ஒபிஷியலி என்ன ஒப்புக்கொண்டது என்ற கேள்விகள் இன்னும் மர்மமாகவே இருந்தது. பல ரூமர்ஸ் பரவின, ஆனால் முழு உண்மை இன்று வரை முழுமையாக வெளிவரவில்லை. ஆனால் ராஜ்குமார் கிட்னாப்பிங்க்கு பிறகு ஒரு விஷயம் மட்டும் கிளியர் ஆனது. வீரப்பனை லைவாக விட்டால் அந்த கிரைசிஸ் முடிவதில்லை என்று அரசுகள் உறுதியாக நம்ப ஆரம்பித்தன. இதற்கு பிறகு எஸ்டிஎஃப் ஸ்ட்ராட்டஜி முழுவதும் மாறப்போகிறது. இனி இது ஆர்டினரி மேன்கண்ட் இல்லை, இது ஒரு இறுதி வேட்டை. வீரப்பனை எந்த விலைக்கும் முடிக்க வேண்டும் என்ற முடிவுடன் இந்தியாவின் மிகப்பெரிய கவர்ட் ஃபாரஸ்ட் ஆபரேஷன் ஆரம்பிக்க போவதாக அதன் பெயர் ஆபரேஷன் கூக்கன். ராஜ்குமார் கடத்தல் முடிந்த பிறகு இந்திய அரசியல் மற்றும் போலீஸ் அமைப்புகளுக்குள் ஒரே ஒரு முடிவுதான் உறுதியாக உருவாகிவிட்டது. வீரப்பனை இனிமேல் உயிருடன் விட்டுவிடக்கூடாது. இதற்கு முன்னர் பல ஆண்டுகளாக நடந்த சர்ச் ஆபரேஷன், எஸ்டிஎஃப் ரைட்ஸ், ஜங்கிள் அம்புசைட்ஸ் இவை அனைத்தும் அவனை பலவீனப்படுத்தவில்லை. ஆனால் ராஜ்குமார் கிட்னாப்பிங் இந்தியாவின் பிரஸ்டீஜையே சேலஞ்ச் செய்த சம்பவமாக மாறிவிட்டது. ஒரு சினிமா லெஜெண்டை கடத்தி மாத கணக்கில் காட்டுக்குள் வைத்திருந்த மனிதன் இன்னும் சுதந்திரமாக சுட்டி கொண்டிருக்கிறான் என்ற விஷயம் அரசுகளுக்கு மிகப்பெரிய அவமானமாக மாறியது. இந்த நேரத்தில் தான் எஸ்டிஎஃப் தனது ஸ்ட்ராட்டஜியை முழுமையாக மாற்ற ஆரம்பித்தது. இதுவரை நடந்த ஆபரேஷன்ஸ் பெரும்பாலும் காட்டுக்குள் காம்பிங் சர்ச் மாதிரி இருந்தது. ஆனால் இப்போது அவர்கள் புரிந்து கொண்டார்கள், காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருக்கும் மனிதனை ஃபோர்ஸ் யூஸ் பண்ணி மட்டும் பிடிக்க முடியாது. காரணம், வீரப்பன் காட்டை தனது உடம்பை போல அறிந்திருந்தான். அவன் பாதங்கள் வைக்கும் இடமே க்ளூவாக இருக்காது. அவன் ஒரே நேரத்தில் பல ஃபால்ஸ் ட்ரைல்ஸ் உருவாக்குவான். சில நேரங்களில் தனது குழுவை ஸ்பிளிட் பண்ணிவிடுவான். சில நேரங்களில் வீக் கணக்கில் கம்ப்ளீட் சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணுவான். எஸ்டிஎஃப் எவ்வளவு அட்வான்டேஜ் வெப்பன் எடுத்தாலும் காட்டின் அட்வான்டேஜ் எப்போது வீரப்பனிடமே இருந்தது. இதனால் அவர்கள் புதிய லாக்டிக்ஸ் ஒன்றை யூஸ் பண்ண ஆரம்பித்தார்கள். இன்ஃபில்ட்ரேஷன். வீரப்பன் கேங்குக்கு நுழைய வேண்டும், அவனை சுற்றியிருந்த நெட்வொர்க்கை உடைக்க வேண்டும். அவனுடைய இன்ஃபார்மர் யார்? அவனுக்கு ஃபுட் சப்ளை யார் கொடுக்கிறார்கள்? மெடிசன் எங்கிருந்து வருகிறது? கம்யூனிகேஷன் எப்படி கிடைக்கிறது? இவை எல்லாம் ஸ்லோலி ட்ராக் பண்ண ஆரம்பித்தார்கள். இந்த நேரத்தில் வீரப்பன் வாழ்க்கையிலும் சேஞ்சஸ் வந்திருந்தது. பல ஆண்டுகளாக காட்டுக்குள் ஓடிக்கொண்டிருந்த வாழ்க்கை அவனை பிசிக்கலி வீக்காக பண்ண ஆரம்பித்தது. வயது கூறிக்கொண்டிருந்தது. தொடர்ந்து டென்ஷன் வாழ்ந்த வாழ்க்கை அவன் உடல்நிலையையும் பாதித்தது. சில ரிப்போர்ட் படி அவனுக்கு ஐ ப்ராப்ளம் இருந்ததாகவும் ஹெல்த் இஷ்யூ ஆரம்பித்ததாகவும் கூறப்பட்டது. அவன் கேங்கிலும் முன்னிருந்த ஸ்ட்ரென்த் இல்லை. பலர் என்கவுண்டரில் இறந்து விட்டார்கள், சிலர் சரண்டர் பண்ணிவிட்டார்கள், சிலர் போலீஸ் இன்ஃபார்மாக மாறிவிட்டதாக சந்தேகங்கள் எழுந்தன. இதனால் வீரப்பன் இன்னும் சஸ்பீஸ் மாதிரியாக மாறினான். அவன் ஒருவரை முழுமையாக நம்பவில்லை. தனது கேங் மெம்பர்ஸ் கூட கான்ஸ்டன்ட் வாட்சில் வைத்திருந்தான். யாராவது ஸ்ட்ரேஞ்சாக நடந்து கொண்டால் உடனே சந்தேகப்படுவான். இந்த பரனோனியா ஸ்லோலி அவன் நெட்வொர்க்கை பலவீனப்படுத்த ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் டிசிப்ளினேட்டட் ஃபாரஸ்ட் ஆர்மி மாதிரி இருந்த கேங் இப்போது சர்வைவல் மோடுக்கு சென்று கொண்டிருந்தது. ஆனால் எஸ்டிஎஃப் இதையே அட்வான்டேஜாக பயன்படுத்த ஆரம்பித்தது. அவர்கள் காட்டுக்குள் ஆர்டினரி வில்லேஜஸ் மாதிரி அண்டர் கிரவுண்ட் ஏஜென்ட் அனுப்ப ஆரம்பித்தார்கள். சிலர் ட்ரேடர்ஸ் மாதிரி நடந்து இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணினார்கள். சிலர் வீரப்பன் சிம்பதி போல நடித்து அவன் ட்ரஸ்ட் கெயின் பண்ண முயன்றார்கள்.
அந்த என்டையர் ஆபரேஷன் மிகவும் சீக்கிரட்டாக நடந்தது. காரணம், ஒரே ஒரு தகவல் லீக் ஆனாலும் ஆபரேஷன் கொலாப்ஸ் ஆகிவிடும். இந்த நேரத்தில் ஆபரேஷன் குக்கன் என்ற பெயரில் ஃபைனல் மிஷன் தயாராகி கொண்டிருந்தது. இந்த ஆபரேஷனுக்கு செலக்டட் ஆபீசர் மட்டும் பயன்படுத்தப்பட்டார்கள். அவர்கள் மந்த் கணக்கில் பிளானிங் பண்ணினார்கள். வீரப்பன் மூவ்மெண்ட் அனலைஸ் செய்யப்பட்டது. அவன் ஹேபிட் ஸ்டடி பண்ணப்பட்டது. எந்த ரோட் யூஸ் பண்ணுவான், எந்த வில்லேஜ் அவாய்ட் பண்ணுவான், எந்த நேரத்தில் மூவ் பண்ணுவான், எல்லாமே அப்சர்வ் பண்ணப்பட்டது. ஒரு முக்கியமான தகவல் STF கிடைத்தது. வீரப்பன் மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேடிக்கொண்டிருக்கிறான் என்று, குறிப்பாக ஐ ட்ரீட்மெண்ட் பற்றிய தகவல் வந்ததாக கூறப்பட்டது. இதை STF மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்த்தது. காட்டை விட்டு வெளியே வர வைக்க முடியுமா என்ற பிளான் உருவானது. பல அண்டர் கிரவர் அரேஞ்ச்மெண்ட் செய்யப்பட்டன. 2004 அக்டோபர் மாதம் பல ஆண்டுகளாக நடந்த வேட்டை இறுதி கட்டத்தை எட்டியது. அந்த இரவு மற்ற இரவுகளைப் போல அமைதியாகத்தான் இருந்தது. ஆனால் அந்த அமைதிக்குள் இந்தியாவின் மோஸ்ட் வாண்டட் மேன் வாழ்க்கையின் கடைசி மணி நேரங்கள் ஓடிக்கொண்டிருந்தது. STF கேர்ஃபுல்லி லைட் ட்ராப். வீரப்பன் மற்றும் அவன் நெருங்கிய கூட்டாளிகள் ஒரு வெஹிக்கிளில் மூவ் பண்ண போகிறார்கள் என்ற தகவல் கிடைத்தது. அந்த வெஹிக்கிள் ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி டிஸ்கஸ் செய்யப்பட்டிருந்ததாக பின்னாளில் கூறப்பட்டது. காட்டு பகுதியை விட்டு வெளியே வரும் அந்த ரூட் முழுவதும் STF சீக்ரெட்லி சரவுண்ட் பண்ணியிருந்தது. ஆஃபீஸர் கம்ப்ளீட் சைலன்ஸில் வெயிட்டிங் ஆன. ஆண்டுகளாக அவர்கள் தேடிய மனிதன் சில நிமிடங்களில் அவர்கள் முன் வரப்போகிறார். இரவு நேரம். வெஹிக்கிள் ஸ்லோலி மூவ் ஆனது. STF டீம் ரேடியோ சைலன்ஸ் மெயின்டைன் பண்ணாங்க. ஒரு தவறும் நடந்தால் வீரப்பன் மீண்டும் காட்டுக்குள் மறைந்து விடுவான். சில ஆஃபீஸர் பின்னாளில் கூறியதுபடி அந்த ஃபியூ மினிட்ஸ் அவர்களுடைய வாழ்க்கையிலே மிகவும் டென்ஸ் மூமெண்ட். வெஹிக்கிள் ஸ்டாப் செய்யப்பட்டதும் STF சரண்டர் சொல்லியதாக ஒபிஷியல் வெர்ஷன் லேட்டர் வெளியானது. ஆனால் அடுத்த சில செகண்ட்லேயே ஃபயரிங் ஆரம்பித்தது. இருளை கிழித்து கண்கோஸ்ட் ஒலித்தன. சில நிமிடங்கள் நடந்த அந்த ஃபயரிங்க்கு பிறகு எல்லாம் அமைதியாகிவிட்டது. பல ஆண்டுகளாக இந்தியாவை சவாலுக்கு உட்படுத்திய மனிதன் தரையில் உயிரில்லாமல் கிடந்தார். வீரப்பன் டெத். இந்த செய்தி வெளியான சில மணி நேரங்களுக்குள்ள இந்தியா முழுவதும் பரவியது. மக்கள் அதிர்ச்சி அடைந்தார்கள். சிலர் நம்பவே முடியவில்லை. இத்தனை வருடம் தப்பிச்சவன் இப்படி முடிந்துவிட்டானே என்ற ரியாக்ஷன் எவ்ரிவேர். தமிழ்நாடு மற்றும் கர்நாடகா முழுவதும் ஹெவி செக்யூரிட்டி டெப்ளே செய்யப்பட்டது. காரணம், மக்கள் எப்படி ரியாக்ட் பண்ணுவார்கள் என்று அரசுகளுக்கே தெரியவில்லை. STF ஆஃபீஸருக்கு இது விக்டரி மூமெண்ட். பல ஆண்டுகளாக உயிரை பணயம் வைத்து நடந்த ஆபரேஷன் ஃபைனலி முடிந்து இருந்தது. பல ஆஃபீஸர் அந்த நாளை எமோஷனலாக நினைவு கூர்ந்தது. காரணம், அவர்களுடைய நண்பர்கள் பலர் இந்த ஹண்டில் உயிரிழந்தார்கள். சில குடும்பங்கள் வருடங்களாக ஜஸ்டிஸ் காத்திருந்தன. ஆனால் வீரப்பன் டெத் கான்ட்ரவர்சி இல்லாமல் போகவில்லை. சிலர் அது ரியல் என்கவுண்டரா என்று கேள்வி எழுப்பினார்கள். சில ரூமர்ஸ் ஸ்ப்ரெட் ஆனது. அவனை முன்பே பிடித்திருந்தாங்களா? என்கவுண்டர் எப்படி நடந்தது? அவன் சரண்டர் பண்ண முயற்சிச்சானா? இல்ல, இப்படி பல கேள்விகள் வந்தன. இதனால் ஒபிஷியல் வெர்ஷன் ஆபரேஷன் குக்கன் சக்சஸ்ஃபுல்லி என்கவுண்டர். வீரப்பன் போடி பப்ளிக் டிஸ்ப்ளேக்கு வைக்கப்பட்ட போது ஆயிரக்கணக்கான மக்கள் வந்தார்கள். சிலர் அவனை பார்க்க கியூரியாசிட்டியாக வந்தார்கள். சிலர் செலிப்ரேட் பண்ணினார்கள். இன்னும் சிலர் அமைதியாக பார்த்துவிட்டு சென்றார்கள். காரணம், வீரப்பன் ஒரே நேரத்தில் பல இமேஜ்கள் கொண்ட மனிதன். சிலருக்கு ரூத்லெஸ் கில்லர், சிலருக்கு ஸ்மக்லர், சிலருக்கு ஆன்டி ஹீரோ, இன்னும் சிலருக்கு ஃபாரஸ்ட் ரோபர். ஆனால் ஒரு விஷயம் மட்டும் அன்டெனிபிள். 20 ஆண்டுகளுக்கு மேலாக 2 மாநில அரசுகளையும் ஆயிரக்கணக்கான போலீசரையும் சேஞ்ச் பண்ணின மனிதன் இறுதியில் காட்டை விட்டு வெளியே வந்த ஒரு இரவில் தனது கதையை முடித்து கொண்டான். ஆனால் வீரப்பன் ஸ்டோரி அங்க முடியவில்லை. அவன் இறந்த பிறகு ஒரு கேள்வி இன்னும் உயிரோடு தான் இருந்தது. வீரப்பன் உண்மையில் யார்? 2004 அக்டோபர் 18 ஆபரேஷன் குக்கன் ஒபிஷியலி முடிந்துவிட்டதாக அரசு அறிவித்த பிறகும் சத்தியமங்கலம் காட்டின் மீது இருந்த அந்த இருண்ட நிழல் உடனே மறைந்து விடவில்லை. பல ஆண்டுகளாக வீரப்பன் என்ற பெயருடன் வாழ்ந்த மக்கள் திடீரென ஒரு வெற்றிடத்தை உணர ஆரம்பித்தார்கள். சில கிராமங்களில் மக்கள் அமைதியாக இருந்தார்கள். சில இடங்களில் பட்டாசு வெடித்தார்கள். இன்னும் சில பகுதிகளில் மக்கள் வெளிப்படையாக எந்த ரியாக்ஷனும் காட்டவில்லை. காரணம், அவர்களுக்கு இன்னும் பயம் இருந்தது. உண்மையிலேயே வீரப்பன் செத்துட்டானா என்ற சந்தேகம் பலரிடமும் இருந்தது. அந்த காலத்தில் ஊடகங்கள் முழுவதும் ஒரே செய்திதான், வீரப்பன் டெத். நியூஸ் பேப்பர் ஃப்ரண்ட் பேஜஸ்ல இருந்துச்சு. டிவி டிபேட்ஸ்ல சொன்னாங்க. பொலிட்டிக்கல் ரியாக்ஷன் பண்ணினாங்க. இந்தியா முழுவதும் அந்த செய்தி தான் பேசப்பட்டது. ஆனால் அந்த விவாதங்களில் ஒரு கேள்வி மட்டும் தொடர்ந்து எழுந்து கொண்டே இருந்தது. அவன் உண்மையில் யார்? ஒரு ரூத்லெஸ் கிரிமினலா? ஒரு ஃபாரஸ்ட் மகளரா? அல்லது அரசுகளால் உருவாக்கப்பட்ட ரெபலா? வீரப்பனை பற்றி பேசும்போது இந்த கன்ஃபியூஷன் எப்போதும் இருக்கும். காரணம், அவன் வாழ்க்கை முழுவதும் கான்ட்ரவர்ஷனாக தான் இருந்தது. ஒரு பக்கம் அவன் மீது நூற்றுக்கணக்கான கொலை வழக்குகள் இருந்தன. போலீசார், ஃபாரஸ்ட் ஆஃபீஸர், இன்ஃபார்மர், சிவிலைன்ஸ், பல உயிர்கள் அவன் வயலன்ஸ் காரணமாக போயிருந்தன. எலிஃபண்ட் போச்சிங் மூலம் வைல்ட் லைஃபுக்கு பெரிய சேதம் ஏற்பட்டது. சாண்ட்லைட் வுட் ஸ்மக்லிங் மூலம் அரசுகளுக்கு கோடிக்கணக்கான இழப்பு ஏற்பட்டது. இந்த ஃபேக்ட் காரணமாக பலருக்கு அவன் ஒரு டேஞ்சரஸ் கிரிமினல். ஆனால் மறுபக்கம் காட்டுப்பகுதி சில கிராமங்களில் வேறொரு கதையும் பேசப்பட்டது. அவன் எங்களுக்கு உதவினான், அதிகாரிகள் துன்புறுத்தும் போது சப்போர்ட் பண்ணினான், ஏழைகளுக்கு பணம் கொடுத்தான். இப்படி பல ஸ்டோரிஸ் சர்க்குலேட் ஆனது.
இந்த ஸ்டோரிஸ் எல்லாமே முழுமையாக வெரிஃபை பண்ண முடியாது. ஆனால் அந்த ஸ்டோரிஸ் இருந்தது தான் முக்கியம். காரணம், ஒரு கிரிமினலை மக்கள் ஏன் ஹீரோ மாதிரி பார்க்க ஆரம்பித்தார்கள் என்ற கேள்விக்கான க்ளூ அதில் தான் இருந்தது. சத்தியமங்கலம் மற்றும் பார்டர் ஃபாரஸ்ட் பகுதிகளில் வாழ்ந்த மக்கள் பல ஆண்டுகளாக நெக்லெக்ட் செய்யப்பட்டு கொண்டிருந்தார்கள். ரோட்ஸ் இல்லை, ஹாஸ்பிட்டல் இல்லை, ஸ்கூல் மிகவும் குறைவு, கவர்மெண்ட் ப்ரெசன்ஸ் இல்லை, பல இடங்களில் வீக்காகவே இருந்துச்சு. அந்த வேக்யூமில் தான் வீரப்பன் மாதிரி மனிதர்கள் இன்ஃப்ளூயன்ஸ் பில்ட் பண்ண முடிந்தது. சில வில்லேஜர்ஸ் அரசு ஒரு டிஸ்டன்ட் பவர், ஆனால் வீரப்பன் தினமும் அவர்கள் முன் இருந்த மனிதன். இந்த பிசிக்கல் டிஸ்டன்ஸ் மிகவும் முக்கியம். இந்த சைக்காலஜிக்கல் டிஃபரன்ஸ் மிகவும் முக்கியம். இதற்கிடையே எஸ்டிஎஃப் ஆபரேஷன் பண்ணின கான்ட்ரோவர்சி மீண்டும் வெளிவர ஆரம்பித்தது. பல ஹியூமன் ரைட்ஸ் ஆர்கனைசேஷன் சீரியஸ் அக்யூசேஷன் வைத்தன. வில்லேஜர்ஸ் டார்ச்சர் செய்யப்பட்டார்கள், இன்னசென்ட் பீப்புள் கைது செய்யப்பட்டார்கள், உமன்ஸ் ஹராஸ் செய்யப்பட்டார்கள். இப்படி பல கம்ப்ளைண்ட்ஸ் வந்தன. சில வில்லேஜர்ஸ் இன்டர்வியூவில் தங்கள் அனுபவங்களை பகிர்ந்தனர். எஸ்டிஎஃப் ஆஃபீஸர் ஹவெவர் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் சைடு சொன்னார்கள். நாங்கள் ஜங்கிள் வார் ஃபைட் பண்ணினோம், எந்த நேரத்திலும் எங்களை அட்டாக் பண்ணலாம், சர்வைவல் டிஃபிகல்ட் என்றார்கள். உண்மையில் இந்த கான்ஃப்ளிக்ட் சிம்பிள் குட் வியஸ் எபிள் ஸ்டோரி இல்லை. காட்டுக்குள் இயர்ஸ் கணக்கில் நடந்தது. ஒரு 30 வார். ஒரு பக்கம் ஃப்ரூட்டல் கிரிமினல் நெட்வொர்க், மறுபக்கம் எந்த கோஸ்ட்டுக்கும் அவனை ஸ்டாப் பண்ண வேண்டும் என்ற டிட்டர்மைண்ட் ஸ்டேட் மிஷனரி. இந்த இரண்டிற்கும் நடுவில் சிக்கியது ஆர்டினரி. வீரப்பன் பற்றிய மீடியா போர்ட்ரையல் கூட மிகவும் இன்ட்ரெஸ்டிங். சில நியூஸ் பேப்பர்ஸ் அவனை மான்ஸ்டர் மாதிரி காட்டின. சில மேகசின் சினிமேட்டிக்ஸ் ஆன்டி ஹீரோ மாதிரி பில்டு பண்ணின. அவனுடைய மீசை ஒரு சிம்பிள் ஆகிவிட்டது. போஸ்டர்ஸ், கார்ட்டூன்ஸ், மேகசின்ஸ், கவர்ஸ் எல்லாத்திலும் அந்த ஃபேஸ் வந்தது. இந்தியாவில் மிகவும் ரெகக்னைசபிள் கிரிமினல் ஃபோர்ஸில் ஒன்றாக வீரப்பன் மாறிவிட்டது. அதற்கு பெரிய காரணம் அவன் மிஸ்டர். அவன் எப்போதும் காட்டுக்குள் இன்விசிபிள் மாதிரி இருந்தான். போலீஸ் சர்ச் பண்ணி கொண்டிருந்தது, ஆனால் அவன் எங்கோ அருகிலேயே இருக்கிறான் என்ற ஃபீலிங்ஸ் மக்கள் மனதில் இருந்தது. அந்த இன்விசிபிள் ஃபியர் தான் அவனை லெஜண்டுகளுக்கு லெவல் கொண்டு போனது. பல கிரிமினாலஜிக்கல் பின்னாளில் வீரப்பன் பற்றி ஸ்டடி பண்ணினார்கள். அதில் சிலர் அவனை ப்ராடக்ட் ஆஃப் நெக்லெக்டட் ஃபாரஸ்ட் பொலிட்டிக்ஸ் என்றார்கள். இன்னும் சிலர் மீடியா கிரேட் மித் என்றார்கள். ஆனால் சில ஆஃபீஸர் மிகவும் டைரக்டாக ஒரு விஷயம் சொன்னார்கள். வாட் எவர் ஸ்டோரி பீப்புள் டெல் அண்ட் வாட் எவர் ஸ்டோரி பீப்புள் டெல், எண்ட் ஆஃப் தி டே ஹி கில்ட் பீப்புள். இந்த சென்டென்ஸ் வீரப்பன் டிபேட்டின் கோரை காட்டுகிறது. ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னவென்றால், வீரப்பன் டெத்துக்கு பிறகும் அவனை பற்றிய பேசினேஷன் குறையவில்லை. புக்ஸ் வந்தது, டாக்குமெண்ட்ரிஸ் வந்தது, மூவிஸ் வந்தது, வெப் டிஸ்கஷன் ஆரம்பித்தது. ஒவ்வொரு ஜென்ரேஷனுக்கும் வீரப்பன் ஸ்டோரியை புதிதாக டிஸ்கவர் பண்ண ஆரம்பித்தது. காரணம், அந்த ஸ்டோரியில எல்லாமே இருந்தது. கிரைம், பொலிட்டிக்ஸ், ஃபாரஸ்ட் சர்வைவல், ஸ்மக்லிங், மீடியா, ட்ராமா, போலீஸ் ஆப்ரேஷன், ஹியூமன் ரைட், டிபேட், சினிமா லெவல், சஸ்பென்ஸ். ஆனால் இந்த என்டையர் ஸ்டோரியிலையும் மிகவும் டிராஜிக் விஷயம், அந்த காட்டுப்பகுதிகளில் வாழ்ந்த சாதாரண மக்கள் பல ஆண்டுகள் அவர்கள் ஃபியரில் வாழ்ந்தார்கள். இரவு நேரத்தில் கன்ஷாட் கேட்பது நார்மல், போலீஸ் வந்தாலும் பயம், வீரப்பன் கேங் வந்தாலும் பயம். அந்த சைக்காலஜிக்கல் ட்ராமா பற்றி அதிகம் பேசப்படவில்லை. வீரப்பன் ஸ்டோரி இன்னொரு பெரிய லெசனையும் கொடுக்கிறது. ஒரு மனிதன் சடன்லி உருவாக மாட்டான், அவனை உருவாக்கும் சூழல் இருக்கும். புவர்ட்டி, ஐசோலேஷன், வீக், கவர்மெண்ட்ஸ், பிளாக் மார்க்கெட், நெட்வொர்க், பொலிட்டிக் லூப்பர்ஸ், இவை எல்லாம் ஸ்லோலி சேரும்போது தான் இப்படிப்பட்ட ஃபிகர்ஸ் உருவாகிறார்கள். வீரப்பன் ஒரே நாளில் ஃபாரஸ்ட் கிங் ஆகவில்லை. பல வருடங்களாக சிஸ்டம் ஃபெயிலியர் சேர்ந்து உருவாக்கிய ஷேடோ ஃபிகர் அவன். ஆனால் அதே நேரத்தில் அந்த சூழலை காரணம் காட்டி வயலன்ஸ் ஜஸ்டிஸ் பண்ண முடியாது. எப்போதும் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட். ஏனெனில் எந்த ஐடியாலஜி இருந்தாலும், எந்த ஆங்கர் இருந்தாலும், இன்னசென்ட் உயிர்கள் போனது உண்மை. பல குடும்பங்கள் தங்கள் ஃபாதர், சன், ஹஸ்பண்டை இழந்தது உண்மை. அந்த வழி புரியும். இன்று சத்தியமங்கலம் காடு அமைதியாக இருக்கலாம். டூரிஸ்ட் கூட சில பகுதிகளுக்கு செல்கிறார்கள். ரோடு வந்துவிட்டது, டெக்னாலஜி வந்துவிட்டது, சர்வேலன்ஸ் சிஸ்டம் ஸ்ட்ராங்கர் ஆகிவிட்டது. ஆனால் அந்த காட்டின் இரவு அமைதிக்குள் இன்னும் சில பழைய கதைகள் உயிரோடு இருக்கின்றன. இங்கதான் வீரப்பன் கேம்ப் போட்டிருந்தார், இந்த பாதையில் தான் எஸ்டிஎஃப் வந்தது, இந்த மரத்தடியில் ஃபயரிங் நடந்தது என்று இன்னும் லோக்கல் பேசிக்கொள்வார்கள். ஒரு காலத்தில் இந்தியாவின் மிகவும் தேடப்பட்ட மனிதன் நடந்த பாதைகள் இப்போது சாதாரண ஃபாரஸ்ட் ரூட்டாக இருக்கலாம். ஆனால் அந்த பாதைகள் நடந்த வரலாறு இன்னும் மறைந்துவிடவில்லை. வீரப்பன் ஒரு கிரிமினல், ஒரு ஸ்மக்லர், ஒரு கில்லர், ஒரு மித், ஒரு ஃபியர், ஒரு லெஜண்ட். அவன் உண்மையில் யார் என்ற கேள்விக்கு ஒரே ஒரு பதில் இல்லை. அதனால்தான் பல ஆண்டுகள் கழித்து அவர் பெயர் இன்னும் உயிரோடு இருக்கிறது. 2004 வீரப்பன் இறந்து விட்டான் என்ற செய்தி வெளியான பிறகு பலருக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. இப்போ எல்லாம் முடிந்து போச்சு. ஆனால் உண்மையில் அங்கேதான் இன்னொரு சாப்டர் ஆரம்பிச்சு. ஏனெனில் ஒரு மனிதனை சுட்டுக் கொள்வது ஈஸி, ஆனால் அவனை சுட்டி
உருவான பயத்தையும் கதைகளின் நினைவுகளையும் அளிப்பது மிகவும் கடினம். வீரப்பன் இறந்த சில நாட்களுக்கு பிறகு சத்தியமங்கலம் காட்டு பகுதிகளில் ஒரு ஸ்ட்ராஞ்ச் சைலன்ஸ் இருந்ததாக பலர் பின்னாளில் கூறினர். பல வருடங்களாக கன்ஷாட், போலீஸ் மூவ்மெண்ட், எஸ்டிஎஃப் வெஹிக்கிள், ஹெலிகாப்டர் சவுண்ட் இவை எல்லாம் அந்த காட்டில் தினசரி வாழ்க்கையாகி விட்டது. ஆனால் திடீரென அந்த சத்தங்கள் குறைய ஆரம்பித்தது. இரவு நேரங்களில் வில்லேஜர்ஸ் வெளியே வர தொடங்கினார்கள். சிலர் இப்போது தான் நிம்மதியாக தூங்குகிறோம் என்று கூறினார்கள். ஆனால் இன்னும் சிலருக்கு அந்த சைலன்ஸ் பயமாக இருந்து கொண்டது. 2 சதாப்தங்களாக அவர்கள் வாழ்ந்த உலகம் ஒரே இரவில் மாறிவிட்டது. எஸ்டிஎஃப் ஆபீசருக்கு இது எமோஷனல் பீரியட். பல வருடங்களாக குடும்பத்தை விட்டு காட்டுக்குள் வாழ்ந்த ஆபீசர் இருந்தார்கள். சிலர் தங்கள் நண்பர்களை ஆபரேஷனில் இழந்து இருந்தார்கள். சிலர் பெர்மனன்ட் இன்ஜுரிஸோடு வாழ்ந்தார்கள். வீரப்பன் டெத் அவர்களுக்கு விக்டரி மட்டுமல்ல, ஒரு லாங் நைட்மேர் முடிவடைந்தது என்ற ஃபீலிங். சில ரிட்டையர் ஆபீசர் இன்டர்வியூவில் பின்னாளில் அழுது கொண்டு பேசினார்கள். எத்தனை பேரை இழந்தோம் தெரியுமா என்று. அதே நேரத்தில் வீரப்பன் கேங் உயிருடன் இருந்த சிலர் சரண்டர் பண்ண ஆரம்பித்தார்கள். சிலர் ஏற்கனவே ஹைடிங்கில் இருந்தார்கள். சிலர் புதிய வாழ்க்கை ஆரம்பிக்க முயன்றார்கள். ஆனால் சொசைட்டி அவர்களை எளிதாக அக்செப்ட் பண்ணவில்லை. வீரப்பன் கேங் மெம்பர் என்ற லேபல் அவர்களை பல ஆண்டுகள் தொடர்ந்தனர். சிலர் மீடியா இன்டர்வியூவில் கொடுத்தார்கள். காட்டுக்குள் நடந்த வாழ்க்கையை பற்றி பேசினார்கள். ஒரு நாளும் பீஸ் இல்லை, எந்த நேரத்திலும் என்கவுண்டர் ஆகலாம், நாங்களே பயத்தில் வாழ்ந்தோம் என்று கூறினார்கள். வீரப்பன் ஃபேமிலி மிகவும் காம்ப்ளிகேட் சிச்சுவேஷனுக்கு சென்றது. அவருடைய மனைவி முத்துலட்சுமி பல இன்டர்வியூவில் தனது வாழ்க்கையை பற்றி பேசினார். அவர் வீட்டுக்காரராக இருந்ததே குறைவு, காட்டில்தான் அவருடைய வாழ்க்கை என்ற மாதிரியான எமோஷனல் ஸ்டேட்மெண்ட் வெளியானது. அவருடைய குழந்தைகள் கூட நார்மல் லைஃப் வாழ முயன்ற போது மீடியா அட்டென்ஷன் அவர்களை தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது. வீரப்பன் டாக்டர் என்ற ஐடென்டிட்டியிலிருந்து வெளியே வரவே முடியவில்லை. இதற்கிடையே சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் ஸ்லோலி சேஞ்ச் ஆக ஆரம்பித்தது. கவர்மெண்ட் டெவலப்மெண்ட் ப்ராஜெக்ட் வந்தது. ரோடு இம்ப்ரூவ் செய்யப்பட்டது. ஃபாரஸ்ட் சர்வேலன்ஸ் அதிகரிக்கப்பட்டது. வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஸ்ட்ராங்கர் ஆனது. எலிஃபென்ட் பாப்புலேஷன் மீண்டும் ஸ்டெபிலிஷ் ஆக வேண்டும் என்ற முயற்சிகள் ஆரம்பமானது. டூரிசம் கூட சில பகுதிகளில் வளர ஆரம்பித்தது. ஒரு காலத்தில் டேஞ்சர் சோன் என்று பார்க்கப்பட்ட சில பகுதிகள் பின்னாளில் எக்கோ டூரிசம் டிஸ்கஷனுக்கு வந்தது. ஆனால் அந்த ஃபாரஸ்ட்டுக்கு இன்னும் மெமரிஸ் இருந்தன. சில பழைய வில்லேஜர்ஸ் இன்னும் ஸ்டோரி சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். இந்த இரவு வீரப்பன் இங்கே வந்திருந்தான், அந்த மலைக்கு பின்னாடி எஸ்டிஎஃப் கேம்ப் இருந்தது, இந்த பாதையில் தான் ஃபயரிங் நடந்தது. இப்படி ஓரல் ஹிஸ்டரி போல கதைகள் சர்க்குலேட் ஆகிக்கொண்டே இருந்தன. அந்த காட்டின் மண்ணுக்குள்ளே வந்த வரலாறு புதைந்து கிடக்கிறது. வீரப்பன் ஸ்டோரி சினிமா உலகத்தையும் ஹெவிலி பாதித்தது. பல டைரக்டர்ஸ் அந்த ஸ்டோரியை படமாக்க முயன்றார்கள். சிலர் அவனை வில்லன் மாதிரி காட்டினார்கள், சிலர் ஆன்டி ஹீரோ மாதிரி காட்டினார்கள். காரணம், அவன் ஸ்டோரி சினிமாட்டிக் எலிமெண்ட் நிறைந்தது. டான் ஃபாரஸ்ட், ஆர்ம்டு கேங், போலீஸ் ஃபண்ட், பொலிட்டிக்கல்ஸ், ட்ராமா, மீடியா காஸ், கிட்னாப்பிங், பெட்ரோயில், சஸ்பென்ஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் அந்த சினிமாட்டிக்ஸ் இமேஜஸ்க்கு பின்னால் இருந்த ரியல் பெயின் பல நேரங்களில் மறைந்து போய்விடுகிறது. ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் ஃபேமிலிஸ், போலீஸ் குடும்பங்கள், வில்லேஜர்ஸ், இன்னசென்ட் விக்டிசம் இவர்களின் கதைகள் அதிகம் பேசப்படுவதில்லை. ஒரு சென்சேஷனல் லெஜெண்ட் உருவான போது அதன் சாடவில் பல சைலண்ட் ட்ராஜடிஸ் மறைந்து விட்டிருந்தன. பல எக்ஸ்பர்ட் ஒரு முக்கியமான விஷயத்தை தொடர்ந்து சொல்கிறார்கள். வீரப்பன் ஒரு சிம்டம்ஸ், அதாவது அந்த பார்டர் ஃபாரஸ்ட் ரீஜனில் இருந்த லாங் டேர்ம் நெக்லெக்ட், கரப்ஷன், பிளாக் மார்க்கெட் எக்கானமி, வீக் அட்மினிஸ்ட்ரேஷன் இவைகளின் காம்பினேஷன் தான் அவனை உருவாக்கியது. கவர்மெண்ட் ரெஸ்பான்ஸ் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தால், வில்லேஜஸ்க்கு எஜுகேஷன், ஜாப்ஸ், ஹெல்த் கேர் கிடைத்திருந்தால், ஃபாரஸ்ட் கரப்ஷன் குறைந்திருந்தால், இந்த கொஸ்டின்ஸ் இன்னும் டிஸ்கஷனில் வருகிறது. ஆனால் ஹிஸ்டரிக்கு வாட் இஃப் ஆன்சர் கிடையாது. நடந்தது நடந்துவிட்டது. வீரப்பன் ஒரு என்டையர் ஜென்ரேஷனை பாதித்து விட்டார். கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு பொலிட்டிக்ஸை பாதித்தார். மீடியா கல்ச்சரை பாதித்தார். எஸ்டிஎஃப் ஆபரேஷனை ஹிஸ்டரியா மாற்றினார். இந்தியாவின் ஆர்கனைஸ்டு ஃபாரஸ்ட் கிரைம் எப்படி ஆப்ரேட் ஆகிறது என்பதை முழு நாட்டுக்கும் காட்டினார். இன்று புதிய ஜென்ரேஷன் வீரப்பன் ஸ்டோரியை யூடியூப் வீடியோஸ், டாக்குமெண்ட்ரிஸ், வெப்சீரிஸ் வழியாக தெரிந்து கொள்கிறது. அவர்களுக்கு அது ஒரு த்ரில்லிங் கிரைம் ஸ்டோரி. ஆனால் அந்த காலத்தில் வாழ்ந்தவர்களுக்கு அது த்ரில் இல்லை, அது ஒரு ரியல் ஃபியர். இன்று யார் திரும்பி வரமாட்டார்கள் என்ற அன்சர்டனிட்டியோடு வாழ்ந்த சத்தியமங்கலம் காடு இன்று இன்னும் அழகாகத்தான் இருக்கிறது. காலை நேரத்தில் மலைகளின் மீது விழும் பனி, அமைதியாக நகரும் யானை கூட்டங்கள், காற்றில் அசையும் மரங்கள் பார்த்தால் அது ஒரு காலத்தில் இந்தியாவின் மோஸ்ட் டேஞ்சரஸ் மேன்கைண்ட் நடந்த இடம் என்று நம்பவே முடியாது. ஆனால் அந்த அமைதிக்குள் இன்னும் சில இன்விசிபிள் எக்கோஸ் இருந்துக்கிட்டு தான் இருக்கிறது. தூரத்தில் யாரோ நடந்து செல்லும் மாதிரி, இரவில் யாரோ பார்த்து கொண்டிருக்கிற மாதிரி அந்த காட்டின் வரலாறு இன்னும் உயிரோடு இருந்து கொண்டு தான் இருக்கிறது. ஆனால் வீரப்பன் ஸ்டோரி இறக்கவில்லை. ஏனெனில் சில மனிதர்கள் வரலாற்றின் கேரக்டராக மட்டும் இருக்க மாட்டார்கள், அவர்கள் ஒரு காலத்தின் நிழலாக மாறிவிடுவார்கள். சத்தியமங்கலம் காட்டின் அந்த நீண்ட இருளில் பல ஆண்டுகள் ஒரே ஒரு பெயர் ஒலித்துக் கொண்டுதான், வீரப்பன்.
அந்த பெயர் இன்று கூட பலருக்கு ஒரு மனிதனை மட்டும் நினைவுபடுத்தாது, அது ஒரு காலத்தை நினைவுபடுத்தும், ஒரு பயத்தை நினைவுபடுத்தும், ஒரு காட்டின் இருண்ட வரலாற்றை நினைவுபடுத்தும். இந்தியாவின் கிரைம் ஹிஸ்டரியில் பல கிரிமினல்ஸ் வந்திருக்கிறார்கள், பல கேங்ஸ்டர்ஸ்கள், ஸ்மக்லர்ஸ்கள், டெரரிஸ்ட் வந்திருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் மிகவும் மிஸ்டரிஸ் ஃபிகராக நினைவில் நிற்கும் பெயர்களில் ஒன்று வீரப்பன். ஒரு சாதாரண ஏழை கிராமத்து சிறுவன் எப்படி 2 மாநில அரசுகளை 20 வருடங்களுக்கு மேலாக சவாலுக்கு உட்படுத்தும் மனிதனாக மாறினான்? இந்த கேள்விதான் இன்று வரை பலரையும் ஆச்சரியப்படுத்துகிறது. காரணம், வீரப்பன் ஸ்டோரி வெறும் கிரைம் ஸ்டோரி இல்லை, அது பவர், ஃபியர், சர்வைவல், பொலிட்டிக்ஸ், மீடியா, ஃபாரஸ்ட் லைஃப், ஹியூமன் சைக்காலஜி இவை எல்லாம் கலந்த ஒரு மிகப்பெரிய ரியல் லைஃப் தான். அவனை பிடிக்க ஆயிரக்கணக்கான போலீசார் காட்டுக்குள் இறங்கினார், கோடிக்கணக்கான ரூபாய் செலவழிக்கப்பட்டது, STF உருவாக்கப்பட்டது, ஹெலிகாப்டர் பயன்படுத்தப்பட்டது, அட்வான்ஸ்டு வெப்பன்ஸ் கொண்ட ஃபோர்ஸ் டிப்ளை செய்யப்பட்டது. ஆனாலும் ஒரு மனிதன் அந்த என்டையர் சிஸ்டத்தையும் பல ஆண்டுகள் ஏமாற்றிக் கொண்டே இருந்தான். இந்த ஃபேக்ட் இந்தியா முழுவதையும் அதிர்ச்சி அடைய வைத்தது. ஆனால் அதைவிட டிஸ்டர்பிங் விஷயம் என்னவென்றால், அவன் ஒரு மித்தாக மாறிவிட்டான். சில கிரிமினல்ஸ் ஃபியர் கிரியேட் பண்ணுவார்கள், சில கிரிமினல்ஸ் மணி ஏர்ன் பண்ணுவார்கள், ஆனால் மிகவும் சிலர் தான் லெஜெண்டாக மாறுவார்கள். வீரப்பன் அந்த கேட்டகரிக்கு போய்விட்டான். காரணம், அவன் வாழ்க்கையில் ரியாலிட்டிக்கும் ரூமர்ஸுக்கும் நடுவிலான லைன் ஒருபோதும் கிளியராகவே இல்லை. சில வில்லேஜஸ் அவன் நல்லவன் என்றார்கள், சில ஃபேமிலிஸ் அவன் எங்கள் வாழ்க்கையை அழித்தவன் என்றார்கள், சில ஜேர்னலிஸ்ட் அவன் சிஸ்டம் ஃபெயிலியரின் ப்ராடக்ட் என்றார்கள், சில போலீஸ் ஆஃபீஸர் அவன் ரூத்லெஸ் கில்லர் என்றார்கள். இந்த கான்ட்ராகேட்டிவ் ஆப்ரேஷன் தான் வீரப்பன் ஸ்டோரியை இன்னும் காம்ப்ளிகேட் ஆகி. ஒரு இன்ட்ரெஸ்டிங் விஷயம் என்னவென்றால், வீரப்பனை நேரில் பார்த்த பலர் ஒரே மாதிரி ஒரு விஷயம் சொல்வார்கள். அவன் பேசும்போது மிகவும் காமா இருப்பான், கத்தி கொண்டு பேச மாட்டான், சிரித்து கொண்டு பேசுவான். இந்த காம் பிஹேவியர் தான் பலருக்கும் இன்னும் அன்செட்டிலிங் ஃபீலிங் கொடுத்தது. ஏனெனில் அந்த அமைதியான முகத்துக்கு பின்னால் இருந்த வயலன்ஸ் அளவே வேறு. அவனுடைய வாழ்க்கை முழுவதும் காட்டோடு கலந்திருந்தது. நகர வாழ்க்கை அவனுக்கு ஏலியன் ஃபாரஸ்ட் தான் அவனுடைய கிங்டம். அந்த காட்டுக்குள் எந்த பாதை எங்கே போகிறது என்று அவன் தெரிந்து கொண்ட அளவுக்கு ஒருவேளை தனது வாழ்க்கை எங்கே போகிறது என்பதை அவனே முழுமையாக புரிந்து கொள்ளவில்லை என்பது உண்மை. ஆரம்பத்தில் சர்வேலுக்காக ஆரம்பித்த இல்லீகல் ஆக்டிவிட்டி பின்னால் பவர் ஸ்ட்ரகிளாக மாறியது. பிறகு அந்த பவர் ஸ்டாப் ஆகிவிட்டது. ஒரு நாள் காட்டை விட்டு நார்மல் லைஃபுக்கு திரும்ப முடியாத நிலை. பல எக்ஸ்பர்ட் ஒரு சைக்காலஜிக்கல் பாயிண்ட் சொல்கிறார்கள். நீண்ட காலம் கண்டட் லைஃப் வாழும் மனிதர்கள் ஸ்லோலி நார்மல் திங்கிங்க்கு இலக்க கான்ஸ்டன்ட் ஃபியர், பெட்ரோயில் சஸ்பென்ஷன், சர்வைவல் இன்ஸ்டிங் இவை ஒருவரை மென்டலி மாற்றிவிடும். வீரப்பன் வாழ்க்கையிலும் அது நடந்திருக்கலாம் என்று சில கிரிமினாலஜிக்கல் கூறுகிறார்கள். காரணம், அவன் இறுதி காலத்தில் மிகவும் பெரணர் ஆகிவிட்டான். யாரையும் முழுமையாக நம்பவில்லை, தனது ஓன் கேங் மெம்பரை கூட சஸ்பீஸாக பார்க்க ஆரம்பித்தார். இப்போது சத்தியமங்கலம் ஃபாரஸ்ட் மீண்டும் இயற்கை அமைதி போய் திரும்பி இருக்கலாம், யானைகள் மீண்டும் சுதந்திரமாக நடக்கலாம், டூரிஸ்ட் ஃபோட்டோஸ் எடுக்கலாம், ரோடு உருவாகியிருக்கலாம். ஆனால் அந்த காட்டுக்குள் இன்னும் சில பழைய கதைகள் இருந்து கொண்டே இருக்கின்றன. ஒரு காலத்தில் அங்கே ஒரு மனிதன் நடந்து சென்றான். அவனை பிடிக்க முடியாமல் ஆயிரக்கணக்கான போலீஸ் ஆய்ந்தார். அவனை பற்றி மீடியா என்லெஸ் ஸ்டோரிஸ் எழுதின. அவனை சிலர் வெறுத்தார்கள், சிலர் பயந்தார்கள், சிலர் புரிந்து கொள்ள முயன்றார்கள். ஆனால் இறுதியில் அவன் ஒரு விஷயமாகவே வரலாற்றில் நின்றுவிட்டான். இந்தியாவின் மிகவும் மர்மமான காட்டு கொள்ளைக்காரன். அந்த பெயர் இன்னும் சத்தியமங்கலம் காட்டின் இருளில் மெதுவாக ஒழித்து கொண்டே இருக்கு. அதுதான் இன்னொரு அருமையான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நன்றி, வணக்கம்.